ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. நான் யோசித்தது ஸ்டார்டிங்கில் டிவி நிறையா பார்ப்பேன். அது நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நம்ம யோசித்து நிறையா விஷயங்கள் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வச்சு சில புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், அதெல்லாம் வச்சு ஒரு புக் ஒன்று எழுதினேன். இது எனக்கு சந்தோஷம் கொடுத்தா மற்றவங்களுக்கு இது படிக்கும்போது சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் இல்லையா? பட் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் செஞ்சேன். ஸோ காத்திருந்த தேசம் என்னுடைய சில சிந்தனைகள் எல்லாம் போட்டு ஒரு அழகான புக். இது வீட்டுக்குள்ளே இப்படியே வீட்டுக்கு இந்த காம்பவுண்டாக வெளியே இப்படியே போனால் இங்கே சில பேர் காண ஆளுங்களை எல்லாம் ஓரமாக போய் தூங்கிட்டாங்களோ. செடியெல்லாம் வளர்த்துருக்கேன். செடி, இந்த கொடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பூவெல்லாம் கூட வந்திருக்கு. இந்த பூவெல்லாம் கூட வந்திருக்கு. இந்த கொய்யா மரத்தில் காயெல்லாம் கூட வந்திருக்கு. இன்னும் சில செடிங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான். இப்போ இங்கே இருக்காங்க சில பேர். ஸோ 3 பேர். இவங்க ஒரு சந்தோஷம், வீட்டையும் பார்த்துக்கிறாங்க. என்னோடய சந்தோஷத்துக்காக வளர்த்தா கூட சில என்னுடைய சுயநலம் கூட இருந்தால் கூட வீட்டையும் காத்துக்கிறாங்க, எல்லாமே. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது இப்போ வெளியே போனால் இன்னும் எவ்வளோ இருக்கும்.